ஏன் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடாது? ம். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர் தாடி பாலாஜிலாம். சும்மா வெளியே சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. நல்ல விஷயம் தெரிஞ்ச பையன். ம். உங்களுக்காக உயிரே விடுவேன்னு சொல்கிறான். பச்சை குத்திருக்கான். ம். இன்றைக்கி நல்ல உங்களுக்காக வேலை பார்க்குறவங்க தானே தேவை. ஏன் அவனை யூஸ் பண்ணக்கூடாது? ம். நிறைய மாவட்டங்களில் நல்ல அவருக்காகவே உயிரை கொடுக்க அவ்வளவு ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆரம்பத்தில் போஸ்டர் ஒட்டினவங்க, ஆரம்பத்தில் அவருக்காக உழைச்சவங்க யாருமே நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும். திருச்சியிலலாம் ஒரு பையன் இன்றைக்கி வர பாவம், அவரை நம்பியே போஸ்டர் அடிச்சுட்டு இப்பவும். ஆனால் அவருக்கு அந்த பையனுக்கு பதவியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராஜாணி, திருச்சி ராஜாணி ஒரு பையன், ஓகே. இன்பராஜினி ஒரு பையன், எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. இவங்கெல்லாம் யாரால் நிராகரிக்கப்படுறாங்க? எல்லாம் தலைமை தானே, தலைமையில் எடுக்கிற முடிவுகளால். தலைமைனா புசியானந்த் தானே. அவருக்கு வேண்டியவங்க, அவருக்கு வேண்டப்பட்ட குடமுருட்டி கரிகாலன் ஒரு பையன், நான் தெரிஞ்சு கொஞ்சம் பேர். நான் ரவி ராஜானி ஒரு பையன், அவனை வந்து வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. மாவட்டம் இல்லை, மாநில செயலாளராக இருந்த பையன். அவருக்காக எவ்வளோ உழைச்ச பையனுங்க. ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ ஒரு தப்பு பண்ணால் கூட அதை வந்து அமைச்சு அரவணைச்சு மன்னிச்சு வைக்கிறது தான் தலைமை பண்புகள்.